ஒரு இங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுது. ரெண்டு செல் வச்சுக்கிறா, அதில் செல் மேப் போகிறானே, என் செல் மேப் போகிறேன். சரி இல்லை பேக்கில் தேடு. சார்ஜ் குறைஞ்சிரும்டா. வேணாவா? எந்தில் குறைஞ்சிரும்டா. டுமாக்குன்னு ஒரு செல் வச்சுக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டுக்கு தான் போகிறோம். இந்தியா கேட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம தங்கத்துலேருந்து. அதான் அந்த பஸாருக்கும் ரூமுக்கும் பார்த்து கரெக்டான சென்டராக தான் பார்த்து ரூம் மொத்தம் நைட்டு அதுமாதிரி தங்கிட்டு இவங்களாம் இந்த வண்டியை தாறுமாறாக ஓட்டுறானுங்கப்பா. டக்குன்னு ஃப்ரிட்ஜு மேலே ஏறணும், ஃப்ரிட்ஜுக்கு ஏறணுமான்னு தெரில. மட்டும் இந்தியா கேட்டு வந்துடும். அது வேறு எப்படி இருக்குன்னு தெரில. வேறு எவ்வளோ பார்த்ததே கிடையாதா? ஒரே இதுவாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது ரொம்ப. போகிற ஃபுல்லாக இந்தியா கொடியாக இருக்குது. அங்கங்கே போலீஸ் நிற்கிறாங்கப்பா. ஒரு வேளை தான் இந்தியா கேட்டோ அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 100 மீட்டரில் இந்தியா கேட்டு நான் போட்டிருக்குங்களா? இந்தியா கேட்டுன்னு போட்டிருக்கு ஹிந்தியில். ஹிந்தி படிக்க தெரிஞ்சதுனால நான் படிக்கிறேன் இப்போது. ஃபுல்லாக டிராஃபிக்லாம் நிறையா ஆகுது பார்க்கலாம். அப்படி எல்லாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லாம் அப்படி இருக்காங்கள்ல. அந்த பாருங்க இந்தியா கேட்டு. இந்தியா கேட்டு இந்தியாவுக்குள்ளே தாங்கிறா போகுது. பாகிஸ்தான் எல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது போகுது. ஒரு 4 பக்கமும் 4 பேர் இருக்கிறாங்கப்பா சுற்றி. அது பாருங்க வேறு மாதிரி இருக்கிற ரேஸ் எல்லாம் போட்டு 4. யாரோ போகிறாங்க, யாருன்னு தெரில. எவ்வளோ போலீஸ் போகுதுன்னு பாருங்க. அந்த காரில் தான் போகிறா போகுது. யாருன்னு தெரியலையா? பெட்ரோல் போட வந்துட்டோம். டேங்க் ஃபுல். பொண்ணு தான் போகுது. 1 லிட்ரு பார்த்தீங்கன்னா 101 ரூபாய் இங்கே பெட்ரோலு. எங்கேயுமே பெட்ரோல் பங்கே இல்லை. ஒரு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வேலைக்கு போட்டோன்னா மொத்தம் 900 ரூபாய்க்கு போட்டோம் 8 லிட்ரு. இங்கே 1 லிட்ரு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 101 ரூபா. 8 ரூபா டிஃப்ரெண்ட்டு. 109 பரவாயில்ல. 8 7ன்னு வந்துருந்து. இப்போ அடுத்தது ஆனால் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட வேண்டியதான். ஒன்றும் சாப்பிடவே இல்லை. டைம் மாதிரி 10 ஆக போகுது. அங்கே பாருங்கள், அதை வந்து பாருங்கள். வேறு வேறு இருக்குது டேட்டரிலாம். டயரு அந்த சைஸுக்கு இது பாருங்க நல்லா. டெல்லியிலேருந்து மணாலி கிளம்பிட்டோம். மணாலி போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுநாள் இது போகிற மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு. அங்கே பார்ப்போம். ரோடு ஜாலியாக இருக்குது. ரொம்ப ஸ்பீட்லாம் போகல. உடம்புலாம் டயர்டாகிறதுனால அப்படிமா ஒரு 80-90 தான் மெயின்டைன் பண்ணி போய்க்கிறோம். ஃபுல்லாக ஒரு வாரமாக வண்டி ஓட்டிக்கிறனால உட்காரவே முடியல. ரொம்ப பேக் பெயின் வந்த மாதிரி இருக்குது லைட்டாக 2 பேருக்குமே. ஒரு வழியாக இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹிமாச்சல் பிரதேசம் வந்தாச்சு. ஒரு வழியாக தெரிஞ்சுங்களா? ஆச்சு ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஆச்சு என்ட்ரன்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள். சைனீஸ் இது மாரி இருக்குது பாருங்களா. இங்கே ஒரு சரியாக ஃபன் ஆகிடுச்சு. வந்துனே இருந்தோம். கார் வேறு ஒன்று குறுக்கு வந்துச்சு. விஜய் தான் வண்டி ஓட்டணும் தான்.
வண்டி வந்து பிரேக் அடிச்சாமல் பாருங்க, வண்டி நிற்கவே இல்லை, சருனுக்கே வீந்து போயிடுச்சு வண்டி டோட்டலாக. வண்டி கால் மேலே வீந்து லைட்டாக கால் வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சோண்டுக்கு. ஒரு பேக் ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம், இந்த பேக்கை ஃபுல்லாக உருவி போச்சு சைலன்சரில் போட்டு. இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, இமாச்சல் பிரதேசம் தான். சூப்பராக இருக்குல்ல இடம். லாக்டவுன் டைமில் இந்த இடத்துல இது வந்து பேரிகார்டெலாம் வந்து போலீஸ்லாம் இருந்தாங்களாம். லாக்டவுன் டைமில் இந்த இடத்துலலாம் போலீஸ் இருந்தது. வீடியோ பார்த்தேன், டிடிஎஃப் வீடியோ. டிடிஎஃப்பில் லாக்டவுனில் தான் வந்தான் அவன். அதான் பாஸ் வாங்கிக்கணும் வந்தாண்ணா, பாஸையா எங்களுக்கே தெரியல எது மணாலின்ட்டு, அதுவா இல்லை தாண்டி போனோமான்னான்ட்டு. இப்போ நம்ம டனல் உள்ள தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். டனலே தான், மலைக்குள்ளே குடஞ்சி போட்டுக்கிறாங்க தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, பாருங்க டனல் தான். ஓ வேற மாதிரி இருக்குதுப்பா இந்த டனலில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எத்தனை கிலோமீட்டர்லாம் தெரியல வர டனலு. சூப்பராக இருக்குது டனல் உள்ள. கொஞ்சம் பொறுமையாக தான் போன போகுது பாருங்க. மலையை உடைச்சி இது பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாக. எப்போ எப்படி வந்து பாருங்களா அந்த வண்டி போகிற சவுண்டு. வண்டி ஸ்பீடு 60 தான் போகணுன்னு போட்டிருக்கு போர்டில். டனல் ஓல் தான் போகிறோம். இது என்ட்ரன்ஸில் வந்துட்டு தான் இந்த டனலு இமாச்சல் பிரதேசில். வண்டி சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க ஃபுல்லாக. நாளைக்கெல்லாம் லடாக் போயிடலாம். அப்படியே நம்ம லடாக்னா லடாக் என்ட்ரன்ஸில் போயிட்டுனோட அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு தான் வரணும் ஃபுல்லாக. பாருங்கள் லாரி ஒன்று எங்கேருந்து முட்டுக்கிறாரு ஆள் தெரிஞ்சுங்களா. மணாலி 182 கிலோமீட்டர். வழி தான் சூப்பராக இருக்குது பாருங்க. மலையை 2 பக்கமும் இது பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அது வழிவாட்ட மாதிரி போட்டிருக்காங்க வழி. டனல் 2ன்னு போட்டிருக்கு பாருங்க. இது சின்ன டனல் தான் நினைக்கிறேன், ஆனால் அதுவே தெரிஞ்சிச்சு கொஞ்சம் வழி. இந்த டனலில் போகும்போது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அந்த 2 பக்கம் கட் பண்ணியிருக்காங்கள மலை, அதோட வாசனை அப்படியே வருது. அந்த கல் வாசனை தூசிலாம் பறக்குதுல்ல, அது ஃபுல்லாக அப்படியே ஒரே புகை இந்த மாதிரிலாம் தான் இருக்குது ஃபுல்லாக. எப்படி கட் பண்ணி மழை டைமில் நீட்லாம் ஃபுல்லாக ரிவர் கிராஸ் ஆகும் போகுது. நல்லா இருக்கும். இன்னும் போகலாம், அட்வென்ச்சராக இருக்கும் போகுது ரூட்டு. இப்போயே இவ்வளோ சூப்பராக இருக்கு. எக்ஸைட்மெண்ட்டாக இன்னும் எப்படி இருக்குன்னு தெரியலைங்களே. சிம்லா 87 கிலோமீட்ரு. இன்னும் நம்ம எங்கே போயிட்டு தெரில. பள்ளத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, வேற மாதிரி இல்லை. இன்னும் போகிறதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும்போது ஏதோ ஒரு டனல் வருதுப்பா. இது எவ்வளோ தூரம் தெரில. மணாலி கிட்ட போனால் தான் அந்த ஐஸ் கட்டிலாம் தெரியுமா, பனி பெயர்த்தலாம். இல்லை இங்கே தெரியுமான்னு ஒன்றும் தெரில வேறு சுத்தமாக. பார்ப்போம், போயினே தாங்கிறோம். மழை மட்டும் தான் இருக்குது. அந்த ஸ்னோ வரது குளிர்றது எதுவுமே ஒரு ஃபீலும் தெரில எங்கெல்லாம். ஒருவேளை மணாலி கிட்ட போகணுமா, மணாலிக்கு இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்கு, அதனால் அப்படி இருக்கும். ஒரு டோல்கேட் இருக்குது சரி பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. பச்சை பசேல் நல்லா சூப்பராக. என்ன பாட்டா பின்னாடி கோயந்தா நான் பண்ணிருந்து எதனா அது டோல்னே தெரில. நான் கணக்கே வச்சுல வீட்டிலேருந்து கிளம்பும்போது.
ஒரு 40 டோல் தான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் டோலே ஞாபகம் இல்லை. ஒரு டோல்னா பரவாயில்ல, 40 டோலுகள் ஞாபகம் வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வைக்கும் போது வர ஒரு நாளைக்கு 10 டோல் வருது, 30 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்ன்ட்டு. அது சரி விட்டு நானும் கம்மணும். மணாலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. 100 கிலோமீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டில் சூப்பராக கட்டி வச்சுக்கிறாங்கப்பா அந்த சைடில். ரோடெலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆஃப் ரோடு ஸ்டார்டிங்கே மணாலி குள்ளும் அப்புறம் நானும் உட்படுது. நான் ஒரு தெரில, 2 ஊர் தான் பார்த்தேன், அந்த 60 பார்க்கல. போகிறேங்க தண்ணி சூப்பராக போகுது ரிவரே. இங்கே கரெக்டாக ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் போனோம். தரமாக இருக்குது ஆஃப் ரோடு. பனிமலை எங்கே இருக்குன்னே தெரியலையா. கண்ணு கட்டின தூரம் பனிமலை காணும். ஒரு பாவம் போட்டு தான் இருக்குது. ஓருங்களா நீர்வீழ்ச்சி. அதுவா நீ சொல்கிறியான்ட்டு அதுவும் அண்ணா என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. நீர்வீழ்ச்சி எங்கே சொல்லுது பாய்ந்த நீர்வீழ்ச்சி. ஒரு பகையாக இருக்கு வேறு. காகல் வர கேட்டேன்னு கண்ணுக்குள்ள மண்ணா வருது. அச்சின்னு வருது இப்போ மொத்த லாரியும். இவ்வளோ லாரி எங்கா அவ்வளோ அங்கேனா வேலை இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ லாரிக்கா. இந்த வியூ உங்களுக்கு தெரிதா இல்லைன்னு தெரில. பாருங்க சூப்பராக இருக்குது. அந்த ரோட்டுக்கு மேலே மலை மேலே பாருங்கள் அந்த பனி மூட்டத்தை. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. வாங்க பார்ப்போம். ஏன்னா ஹைட்டுக்கு தான் போவோம், நம்ம டவுனில் போக மாட்டோம். ரூட் எப்படி இருக்கு? லடாக் ரூட்டு தான்ப்பா. ஆஃப் ரோடு ஸ்டார்ட்டு வருங்க. எப்படி இருக்குன்ட்டு ரோட்லாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஒரு வண்டி பின்னாடி தான் வரணும். பாருங்கள் இதுலாம் பேத்துங்கிறாங்கப்பா. கொஞ்சம் எட்டவே தான் போகணும். இப்போது ரோடு ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருந்தால் பரவாயில்லையே, ரொம்ப இதுவாக இருக்குது. தூக்கி போகிறது வண்டியை. 2 பேர் எல்லாமே உட்கார முடியல. எங்கன்னா டீ கடை வந்தால் நின்றுலான்னு பார்க்குறோம். டீ கடையே கிடையாது வேறு. அங்கே டீ கடைலாம் இருந்தது போயிடுச்சு. சைடில் எதுவுமே காணும். அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த அருவி ஓட்டுறது இந்த மலை கிராஸில் பாருங்கள் வெளிச்சம் தெரியுதுல்ல, அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஒரு வேற மாதிரி இருக்குது இடம். ஜேசிபியோட பக்கெட்டி ஒன்று இருக்குங்க. விட்டு போயிட்டுக்கிறாங்க பொழுது. இந்த லாரிக்கார் வேறு சரியான புகையை கலப்புற இருப்பா. கொஞ்சம் நெஞ்சமாக கலப்புற இருக்கும் பாருங்களா. என்னடா அருண் எவ்வளோ தான் டிராஃபிக்காக இருக்குதா? அதிகமாக இருக்கும் போலுதா. 2 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஆடுது. ஆடா பாவி, இது எப்போ முடியுது? ஒரு வழியாக இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கு. வந்துட்டோம் கரெக்டாக. இங்கெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க பொழுது. போகலாமா நான் தெரியல. மிலிட்ரி கார்லாம் ஃபுல்லாக நின்று செக் பண்ணுறாங்க. இங்கே நீயே ஓட்டு வந்துடலாம் பொழுதியா? இங்கே எங்கே டனல் இருக்குன்றான் ஆள். டனல் எது தெரியலையா கண்ணுக்கு? புரியல. அதான் மணாலி போய் எத்தனை மணிக்கு சேருன்னு தெரில. வேறு டிராஃபிக் வேறு ஹெவியாக இருக்கு. இதையா சொன்னி டனல்ன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது கல்லில் உருண்டு வீண்டுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஜேசிபி வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிதுங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த இடத்துல அந்த நிலச்சரிவுக்கு தானே
நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மழையில் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக. அதனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிறாங்க. லடாக் தான்யா ஸ்டார்டிங்கே ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்குது. இங்கே எல்லோ கலராக காட்டுது பார்த்தீங்களா, மஞ்சள் கலரு, ஃபுல்லாக டிராஃபிக் தான். கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டருக்கு நாங்கள் டிராஃபிக்கில் தான் வந்துங்கிறோம் டோட்டலாக. எண்பது கிலோமீட்டருக்கு 2.5 மணி நேரம் டைம் காட்டுது. இப்படி ஏறி அப்படியே மேலே ஏறோம் நம்ம. இப்போ ஏற்பட்டுருக்குங்களா, ரொம்ப காட்ட முடியலன்னா வண்டி வேறு பக்கத்தில் போய்ங்கிறதுனால நிறைய இடத்துல அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுருக்குப்பா. அதனால் லடாக் வரவங்க கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, பொறுமையாக. இந்த ஓவர்டேக் பண்ணுறது இப்படிலாம் இருக்காதீங்க யாரும். ஏன்னா வை விட மாட்டாங்க, அப்படியே வை விட்டாலும் ஆனால் ஒரு இதுவாக இருக்கும், கிரிட்டிக்கலான இடமா இருக்குது இது. ஒரு டனல் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 2 டனல், ஒன்றும் இல்லை தெரியுதுங்களா. போகிறதுக்கு வரதுக்கு நினைக்கிறேன் 2 டனல் அப் அண்ட் டவுனுன்ட்டு. மலையை ஃபுல்லாக குடஞ்சி ரெடி பண்ணுறாங்க இப்போ தான். அதுக்கு பாருங்கள் ஜென்ரேட்டரில் எத்தனை வச்சுருக்காங்க இதுக்கெலாம் டோட்டலாக. வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது வேறு. இருந்தாலும் நல்லாயிருக்கு. லடாக் வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். வண்டி 4வது கீர் 5வது கீர் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் வர முடியும், வேகமாலாம் வர முடியாது இந்த ரூட்டில். ஏன்னா அந்தளவுக்கு இதுவாக இருக்குது வேகத்தடை. ஐயோ விட்டேன் பள்ளத்தில், பார்த்தீங்களா, லைவாகவே ஒரு பள்ளத்தில் விட்டேன். இப்போது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இடம். சும்மா கொகோவில் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மழையை பாதி ஒரு பக்கம் குறைஞ்சி வச்சுட்டு அதுக்குள்ளே நோய்ச்சி போனால் எப்படி இருக்குது, அந்தமாரி இருக்குது. ஓகே அதெல்லாம் நம்ம ஓவர்டேக்லாம் பண்ணக்கூடாது டர்னிங் எல்லாம் அதேமாதிரி. ஏன்னா ஆப்போசிட்டில் லாரி இதெல்லாம் கார் இதெல்லாம் வருது, அதுக்காக. ஒரு வழியாக 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த டனலு. 11வது டனல் இது. எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா நைட்டு டைமில் சூப்பராக இருக்குது வெறித்தனமாக. லைட் செட்டிங்கு இதெல்லாம் பாருங்கள். வண்டி சவுண்ட் எப்படி கேட்குதியா? இந்த டனல் தான் நினைக்கிறேன் 10 கிலோமீட்டரு. அந்த இதெல்லாம் இருக்குது. பஜாராக இருக்குது டனல். எப்படி மழை குடஞ்சி ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டுப்பா. லைட்லாம் பாருங்க. இந்த வழியில் தான் ஒரு பைக் போயிட்டு இன்னொரு வண்டி இதில் தான் வரணும் போது. 1 வே மாரி இது. ஏன்னா இன்னொரு ரூட்டு ரெடி ஆகிங்கிறதுனால டனலுக்குள்ளே தாங்கிறோம். அந்த பெரிய வண்டி வருதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆளை போட்டிருக்கா போகுது. ரோடெலாம் கரெக்டாக டிராஃபிக்லாம் இது பண்ணுறதுக்கோசரம் வாக்கி டைக்கிலே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களாம் பாருங்கள். இன்னும் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கல, வண்டி வருத்தப்படுது. ஆமாம் பாருங்கள். வர மாதிரி இருக்கு சத்தியமாக டனல். தெரிஞ்சுங்களா எவ்வளோ அருமையாக பக்காவாக ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அவர் பச்சை கலர் சிக்னல் காட்டினப்போ தான் போன போகுது. இங்கெல்லாம் ஒரே நிலச்சரிவு பாதி ஏற்பட்டுக்குது ஃபுல்லாக. டனல் விட்டு வெளியே வந்தோடனே ஒரு மாதிரி இருக்குது சத்தியமாக. போய் ரீச் பண்ணுறது நம்ம எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 73 கிலோமீட்டர் இருக்குது டோட்டல் டிஸ்டன்ஸு. மணாலி போயிட்டு பெட்ரோல் பங்கா இல்லை ரூம் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு தெரில வேறு, அது அங்கே தான் போய் பார்க்கணும்.
மலையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கு அந்த மாரி இருக்குது இடம் பாருங்க. 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு பைவாட்டை ரெடி பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. சும்மா வரா மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டனல் உள்ள போகிறோமான்னு தெரியலைங்களே, பார்ப்போம். இது அப்படியே நேச்சுரலாக செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, அதெல்லாம் மிஷின் வச்சு கட் பண்ண மாதிரி இருந்து. இது மிஷின்லாம் கிடையாது, போட்டு வெடிலாம் வச்சு இது பண்ணி தான் இருப்பாங்க போகுது. தெரிஞ்சுங்களா? கேஜிஎஃப் படத்தில் வர மாரி இந்த டனல் ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் உள்ளே போய் வேலை செஞ்சுருப்பாங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரில. அவங்களாம் ரொம்ப சூப்பர் பண்ணா சத்தியமாக. அவங்க ரெடி பண்ணதான் இப்போ நம்ம இந்த வழியில் போகிறோம். வேறு மாதிரி அதெல்லாம் மிஷினை வச்சு கட் பண்ணது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக கையில் தான் செடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இது போட்டு தட்டுறது தான். பாருங்க டைம் பார்த்தீங்களா, நல்லா பார்த்துங்க. 7 மணி ஷார்ப்பாக. இங்கே பார்த்தோம்னா இருட்டவே இல்லை சுத்தமாக. வேற மாதிரி இருக்குதுப்பா. இவ்வளோ நேரம் நாங்கள் பார்க்கவே இல்லை. அங்கே பாருங்க. இப்போ பார்த்தா நாங்களே என்ன நினச்சிக்கிறோம், டைம் ஒரு 5 மணி இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிறோம். பார்த்தா அங்கே 7 ஆகுது. சரி அவன் சொன்னால் 7:10 ஆக போகுது டைம் ஷார்ப்பாக. இன்னும் இருட்டில். அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த இடத்துல எத்தனை மணிக்கு இருட்டுன்ட்டு. மணாலி கிட்ட ஒரு டோல்கேட் ஒன்று இருக்குது. மணாலிக்கு ஒரு 60 கிலோமீட்டருக்கு முன்னே பார்த்தீங்களா? அந்த டோல்கேட்டில் கூட ஒரு வேகத்தடை வச்சுக்கிறாங்களாப்பா. மணார் வேகத்தடையே இல்லாமல் இருந்தியா. டைம் பார்த்தா 7:41. இப்போ தான் லைட்டாக ஒரு 6 மணிக்கு எப்படி இருட்டுமோ அந்த ஒரு இருட்டு இப்போ தான் இருட்டிக்குதே வேறு. இங்கே அந்தளவுக்கு கிளைமேட் இங்கே அந்தளவுக்கு இது அப்படியே சில். இப்போ இன்னும் அண்டர் கிரவுண்டு போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்லுன்னு ஆகினே இருக்கும். புதுசில் லைட்டாக குளிர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 8 மணிக்கெலாம் மணாலிக்கு போய்டுவோன்னு போட்டிருக்கு கூகுளில். ஆனால் கரெக்டாக 1 ஹவர் 40 கிலோமீட்டருக்கு 1 மணி நேரம்னு போகுது. இன்னும் மணாலிக்கு போய் சேரல. டைம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 8:30 ஆகுது. சரியான குளிர் பந்தத்தெல்லாம் சரியாக ஜில்லுன்னு இருக்குது. கையை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வரைச்சி போச்சு அப்படியே. எப்படி பார்த்தோன்னு கூட ஒன்றும் புரியலையா வேற. காலங்காட்டி பார்த்தா ஏன்னா பண்ணிக்கின்னு தெரியுமான்னு தெரில. பார்ப்போம் மலைக்கிட்ட. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 12 கிலோமீட்டருக்கே 12 நிமிஷம் காட்டுது வேறு. 8 மணிக்கு ஆச்சு ஃபஸ்ட்டு. இப்போ 8:30 ஆகி போச்சு. 8:43 தான் போய் நம்ம சேருன்னு காட்டுது வேறு. இன்னும் நாங்கள் அங்கே போயிட்டு வர ரூம் தான் இன்றைக்கி எடுக்கணும். ரூம் வர தாண்டணும் வர பதார்த்தத்துக்கு.